மக்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் இஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பற்றியும் மற்றும் பல்வேறு சினிமா விஷயங்கள் பற்றியும் அவர்கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? விஜய் சார் மிஞ்சி இங்கே எதுவும் இல்லை. ஓகே, கம்பெனி இருக்காங்க, 500 கோடிங்கிறப்போ இப்போ கட்சியினோட தலைவராக அவர் ஏதாவது முன்னெடுத்திருந்தா இந்த விஷயம் எப்படி போயிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா, இது வந்து விஜய் என்கிற ஒரு நடிகருக்கு உள்ள பிரச்சனை, இதுக்குள்ளார நம்ம தாவேக்காவை கொண்டு வர வேணாம் ஏன்னா, அல்லது இதை வைத்து தாவேக்காக நம்ம ஒரு மைலேஜ் தடிக்க வேணாம்னு அவர் நினச்சிருக்கலாம். அது ஒரு நியாயமான எண்ணமும் கூட. பட் அதே நேரம் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமும் நடந்திருக்கு. அது விஜய் செய்யவில்லை என்றாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், விஜய் குறித்து இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற அதிமுக சொல்ல முடியாது, திமுகவெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து ஒரு பிஜேபியுடைய பி டீமு, பிஜேபி தான் இவரை இறக்கியிருக்கு, ஏன்னா இவர் பிஜேபியுடைய ஆள் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வைக்கிறாங்க. அந்த நேரட்டிவ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள்கிட்டே இப்போ எடுபட்டுருக்கு. பல பேர் வந்து அதை நம்புகிறாங்க. நீங்கள் பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள்ல எல்லாம் போய் பார்த்தா விஜயை பி டீமாக, பாஜகவுடைய பி டீமுக நம்புகிற கூட்டம் இருக்குங்கிறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பிஜேபியுடைய ஆளாக விஜய் இருந்திருந்தால் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏன் இப்படி ஒரு சிக்கலை அவங்க ஏற்படுத்தணும்? சந்தோஷமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கங்க ஐயான்னு எடுத்து கொடுத்துருப்பாங்களே, இன்னைக்கு கொடுக்கல இல்லை அது. அப்போ இதை வைத்து விஜய் வந்து பி டீம் கிடையாது, தாவேக்கா பி டீம் கிடையாது அப்படிங்கிறது அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அவங்களும் அதையே வந்து அவங்க வந்து செய்ய தவறிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளிங்கிற மாதிரி தலைவரும் அமைதியாக இருக்காரு, அவருக்கே அக்கறை இல்லை, நமக்கு என்னடா நினைக்கிறாங்களா, அல்ல இதுக்கெல்லாம் தலைமையிலேருந்து நமக்கு உத்தரவு வரணும், அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதல் படிதான் வாயை திறக்கணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்க கட்சி சார்பாக வரவே இல்லை. இது எல்லாமே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். கண்டிப்பாக சார். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நேற்று நைட்லேருந்தே பேசுகிறாங்க. விஜய் வாயை திறந்தா அமித்ஷா வந்து சிபிஐ மூலமாக விஜய் கண்ட்ரோல் பண்ணிடுவார், ஆல்ரெடி சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கனால ஏதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டா அமித்ஷா வந்து விஜயை மிரட்டுவார்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு அரசியல் தெரியாதவர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான ஒரு கமெண்டா தான் நான் பாக்குறேன். பாஜகவுக்கு எதிராக தானே அவர் கத்தி வீசிட்டு இருக்காரு. அமித்ஷா மிரட்டுவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாருன்னா என்னுடைய கொள்கை எதிரின்னு பாஜகன்னு எதுக்கு சொல்ல போறாரு? ஏன்னா வெறுமனே திமுக மட்டும் எதிர்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. அவர் பாஜகவை முழு மூச்சாக எதிர்க்கிறார், அதான உண்மை. திமுகவை விட பெரிய அளவில் பெரிய எதை எதிர்க்கிறார் அப்படின்னா பாஜகவை தான். இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக டெய்லி காலையில் எந்திரிச்சு 4 தடவை, சாயந்தரம் 4 தடவை பாஜகவை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இது ஒரு இஷ்யூ, கரூருக்கு இதில் இந்த சிபிஐ விசாரணைங்கிறது ஒரு இஷ்யூ. அதான் அவர் நிச்சயமாக எதிர்கொள்வார். இதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க. பட் இந்த விவகாரத்தில் விஜய் வாயை திறக்காமல் இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்கிறது இருக்கு பாருங்க. அமித்ஷாக்கு பயந்துட்டாரு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு பயந்துட்டாரு. ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தும் போயிருக்காங்க. அடுத்து விஜய் அவர்களை கூப்பிடலான்ற சான்ஸ் இருக்காரப்ப சரி இதை வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதள எக்ஸ்ல பேசுறாங்க. இல்லை, அதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ கரூர் கூட்ட நெரிசல் அந்த 41 பேர் மரணத்தில் விஜயை கைது பண்ணுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? என்ன விஜய் தான் அந்த அதுக்கு காரணம் எது? உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த அடிப்படையில் கைது பண்ண முடியும்? அதெல்லாம் நம்முடைய யூகங்கள் தான். நிச்சயமாக அப்படியெல்லாம் நடக்காது. இன்னொன்று, நீங்கள் விஜய்க்கு கொடுக்குற ஒவ்வொரு அழுத்தமும் நெருக்கடியும் அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தையும் ஆதரவையும் அதிகப்படுத்தும். அது எல்லாமே வாக்குகளாக மாறி 2026 அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி வசப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த விவகாரம் வந்து தனக்கான பின்னடைவா விஜய் நினைக்காம இருக்கணும். என்னை கேட்டால் விஜய்க்கு பாஜக செய்த மிகப்பெரிய உதவியாகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இது ப்ளஸ்ஸு, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு மைனஸு. இப்போ எந்த கட்சியும் சாராத ஒரு காமன் ஆடியன்ஸ் இந்த பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் பார்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன, அவங்க தாவேக்கா தொண்டரும் இல்லை, விஜய் ரசிகரும் இல்லை, ஒரு காமன் ஆடியன்ஸு. இப்போ அவங்க பார்வையில் பாருங்க, இந்த படத்தை வந்து பாஜக தடுக்குது, அப்போ இவன் ஒரு தீய சக்திங்கிறது அவங்க மண்டையில் ஏறும். அது பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர் விளைவை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இதெல்லாமே ப்ளஸ்ஸு தான். இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகன் படத்துக்கு பாஜக ஏற்படுத்தி இந்த தடை என்பது தமிழகத்துக்கே நன்மை பயக்கிற விஷயமாக தான்
நான் பார்க்குறேன். இதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை இன்னும் தள்ளி வைப்பாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மை தான். ஸோ இன்னொரு ஆளை பற்றி நம்ம பேசவே இல்லை, திமுக பிஜேபியை பற்றி பேசணும். பிஜேபி விஜய் அவர்களை தாக்குறாங்க. இதை பார்க்கும்போது திமுக கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குமோ, பண்ணுங்க அந்த மாதிரி ஆனாலும் அமைதியாக இருக்காங்களா, இவங்களோட ரோல் என்ன? நிச்சயமாக இருக்கும், அதில் என்ன சந்தேகம். இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவும் திமுகவும் மோதல். விஜய் என்ன பண்ணாருன்னா ஒரு அமைதியா வேடிக்கை பார்த்தாரு. என்னன்னு பார்த்திருப்பாரு, நம்ம கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் சண்டை, 2 பேரும் மண்டையை உடைச்சுக்கிட்டோம், யார் மண்டை உடைந்தாலும் நமக்கு நல்லதுதாங்கிற அந்த எண்ணத்தில் அந்த மனப்பான்மையில வந்து அந்த விவகாரத்துல கருத்தே சொல்லாம அமைதியா இருந்தாரு. ரைட்டா? இப்ப இந்த விவகாரத்தில் ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுவது திமுகவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை தானே கொடுத்துருக்கும். ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு படம். அந்த படத்தில் உள்ள பல்வேறு காட்சிகள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த படம் வந்து நம்முடைய வாக்கு வங்கியை வந்து காலி பண்றதுக்கு அது வராம இருந்தா நல்லது தானே. அப்ப அதை அவங்க கொண்டாடத்தானே செய்வாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜனநாயகனை காலி பண்றதுக்கு தான் அவங்க பராசக்தியை அந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தினாங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படமே வரல அப்படிங்கிறது பராசக்திக்கு மிகப்பெரிய பிளஸ் இல்லை. இப்ப அந்த படம் வந்து அவர்கள் திட்டமிட்ட அந்த வசூலை விட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு வசூல் வந்து அந்த படத்துக்கு சாத்தியமாகும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 லட்டு தின்ன கதை தான் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். ஓகே சார், நாங்கள் கோர்ட் ஆர்டரில் பார்த்த வரைக்கும் அப் டு 3 வீக்ஸ்க்கு மேலே வரைக்குமே டிலே பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 வீக்ஸ் சொல்கிறாங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, நிச்சயமா என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜனவரி மாதம் வெளிவருவதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த மாதம்? ஆமாம், கண்டிப்பாக அவங்க திட்டமிட்டபடி இன்னைக்கு வந்திருக்கணும், அல்லது நாளைக்காவது வரணும். இந்த 2 வாய்ப்பும் இல்லை அப்படின்னா அடுத்து பொங்கலுக்கு வரணும். ஒரு 3 நாள் தொடர் விடுமுறை இருக்கு, அதுக்கப்புறம் வார விடுமுறைன்னு அதுவும் கூட ஒரு சரியான அறுவடை காலம் தான் சினிமாவுக்கு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 நீதிபதிகள் அமர்வு என்ன தீர்ப்பளிக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்னாலும் கூட அடுத்த நிமிஷமே எடுத்து கையில கொடுக்க மாட்டாங்க. திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்ப அங்க போனோம்னா மினிமமா ஒரு 15 நாள் இழுத்தாங்கன்னா ஜனவரி மாசம் போயிடும். அப்ப நீங்க பிப்ரவரி என்ன அப்படி தள்ளித்தான் போகணும். ஆனா அவர்களுக்கு தெரியாத விஷயம், இந்த குரங்கு பிடிக்க பிள்ளையார் பிடிக்க குரங்காச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப நடக்க போகுது. விஜய் என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஏப்ரல்ல எலெக்ஷன் வரும், ஜனவரியில ஜனநாயகன் படத்தை விடுவோம், இதுல இருக்கிற அரசியல் ஃபயரு மக்களுக்கு ஒரு 2 மாசம் அந்த வைப்பு இருக்கும், நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுதான் இந்த டேட்டை அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு. தயாரிப்பாளர்கள் லாப நஷ்டங்கிறது தனி, இவருடைய அரசியல் கணக்கு இப்படிதான் இருந்தது. இப்ப நீங்க இந்த மாதிரியான தடங்கல்களை ஏற்படுத்தி இந்த படத்தை ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கு தள்ளுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கிட்ட வரும்போது, எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்ன வரும்போது பாத்தீங்கன்னா அது இன்னும் பெரிய ஃபயர் ஆயிடும். அந்த ஃபயரில் இவர்களே எரிந்து போய்விடுவார்கள். அதுதான் உண்மை. நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். அந்த நீங்களே சொன்னீங்க, ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் நல்ல கலெக்ஷன் வரும், எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறப்ப நல்லா பேசுவாங்க, டாப் வரும். இப்போ அது தள்ளி போச்சுன்னா இந்த தாக்கத்தை அப்போ உருவாக்குமா தான் கேட்க வந்தேன். நீங்கள் பதில் சொல்லி இல்லை, நிச்சயமா விஜய் படம் என்றைக்கு வெளியாகிறதோ அன்றைக்கு தான் பொங்கல். விஜய் படம் ரிலீஸ் ஆகிற நாட்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தீபாவளி தான். அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் போன்ற பெரிய நடிகர்களுக்கு, இப்போ ரஜினி போன்ற, அஜித் போன்ற நடிகர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்னன்னா, அவர்கள் என்றைக்கு படத்தை ரிலீஸ் செய்தாலும் அன்றைக்கு தான் அந்த ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். அதுதான் தீபாவளி, அதுதான் பொங்கல். அதுக்கப்புறம் இந்த ஊடகங்கள் இந்த படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுவும் பெரிய அளவில் இருக்கும். அதனால அவங்க வந்து இந்த பொங்கலை மிஸ் பண்ணிட்டாங்கிறது ஒரு இழப்பு தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால பார்வை பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு இழப்பாக தெரியும். புரியுதா இல்லையா? என்ன இன்னைக்கு அள்ளுற காசை 1 மாதம் கழிச்சு அள்ள போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக பராசக்தியை இறக்குறாங்க. அந்த படம் 2 ஷோவை பிடிக்க போகுது, ஒரு 500 தியேட்டரை பிடிக்க போகுது. ஏன்னா அப்போ அதனுடைய வசூலே வந்து குறைஞ்சிருக்கும். வழக்கமான விஜய் படத்தினுடைய வசூல் சாதனை அந்த படத்துக்கு கிடைக்காது. அதுதான் உண்மையும் கூட. இப்ப பராசக்தி ரிலீஸ் ஆகிட போகுது, அதுக்கப்புறம் இவங்க சோலோவா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. இன்னும் பல மடங்கு வசூல் சாதனை படைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சார். இந்த பகுதியில் கடைசி கேள்வி சார், என்னன்னா சினிமா பக்கத்துல இருந்து யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. நேற்று நைட்டு ஈவினிங்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் 2-3 பேர் தான், கார்த்திக் சுப்புராஜ், ஹரிஷ் கல்யாண், இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சினிமா சைட்லேருந்து எந்த நடிகனுமே ஆதரவு இல்லை. ஏன் பயப்படுறாங்க? அதாவது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நன்றி கெட்டவர்கள் நிறைந்த ஒரு உலகம் தான். வழக்கமாக பார்த்தீங்கன்னா சில ஆட்டோக்களில் நான் சில வாசகம் பார்த்துருக்கேன், நீ வாட பிறரை கெடுக்காதே அப்படின்ட்டு இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு பொன்மொழி. அது ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மண்டையில் ஏற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரை தான் வாழ
யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்கெல்லாம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் தயாரிப்பாளருங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பல யூடியூப் சேனலில் பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு மீடியேட்டர் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடிடி வியாபாரங்கள்லாம் தரமட்டமாகி போன இன்றைய சூழ்நிலையில் ஓடிடி நிறுவனங்கள் படங்களை வந்து பணம் கொடுத்து வாங்குறதையே நிறுத்திட்டாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று என்னன்னா, பணம் கொடுத்து வாங்கிய படங்கள் ஒரு ரெவென்யூவை கொடுக்கல. இன்னொரு காரணம், இந்த மீடியேட்டர் போய் நீங்கள் ஏங்க பணம் கொடுத்து வாங்குறீங்க, உங்களுக்கு நான் ஓசிலேயே அந்த படத்தை வாங்கி தர்றேன் அப்படின்னு அந்த நிறுவனங்களுடைய மண்டையை கழுவிட்டார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஓசியில் வாங்கி தர்றேன், அந்த படத்தை நீங்கள் போடுங்க, அதனுடைய ரெவென்யூ ஷேரை அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம், நீங்க ஏன் பணம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி சமீபத்தில் சுந்தர்சியுடைய கேங்கர்ஸ் படத்தை அமேசான் நிறுவனம் ஒரு பெரிய விலைக்கு வாங்கிட்டாங்க. இவர் போய் அந்த அமேசான் நிறுவனத்தில் போய் சொல்றாரு, ஏன் அதை பணம் கொடுத்து வாங்கினீங்க, நான் உங்களுக்கு ஓசியில் வாங்கி கொடுத்துருப்பேனே அப்படின்ட்டு. இதை கேள்விப்பட்டோன்னா சுந்தர்சி வந்து கடுப்பாயிட்டு. என்னன்னா, இந்த மீடியேட்டருக்கு இதன் மூலமாக கமிஷன் கிடைக்கிது. ஆனால் ப்ரொடியூசர் எக்கேடுகிட்டு செத்து போனால் நமக்கு கமிஷன் வரணுங்கிறது தான் இவருடைய ஒரே குறிக்கோள், நோக்கம். சினிமாவில் இருக்கும் பலரும் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. நாம் வாழணும், எவன் செத்தாலும் பரவாயில்ல, அதுதான் இவர்களுடைய நோக்கம். இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த திரையுலகம் நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு விஜயனுடைய அரசியலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு 30-35 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கடைசி படம், அந்த படத்துக்கு இப்படி ஒரு சிக்கலுங்கும் போது ஒட்டுமொத்த திரையுலகமும் அவர் பின்னால் அணிதிரண்டு இருக்கணும்ல. கமல்ஹாசனுக்கு விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது மொத்த பேரும் எல்டான்ஸ் ரோடு போனீங்கல்ல, அவர் கூட கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு போட்டாக்கு போஸ்ட் கொடுத்தீங்கல்ல. அப்பயே இந்த விஷயத்துல விஜய்க்காக யாரும் சப்போர்ட் பண்ணல. என்ன காரணம், இவர்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியினுடைய அடிமைகள். என்ன இப்ப விஜய்னு ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, திமுகவுக்கு எதிராக இருக்காரு, பாஜகவுக்கு எதிராக இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிடுது. இவங்கெல்லாம் பதுங்கி பம்மி என்ன ஒரு அடிமை கூட்டமாக இவங்க இருக்காங்க. இதுதான் உண்மை. இதில் முக்கியமான விஷயம், தனிநபர்களை விடுங்க, ஏன்னா பாவம் அவங்களால வந்து வெளிப்படையாக பேச முடியாது, ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் இருக்குது. ஆனால் ஒரு அமைப்புகளும் கூட முதுகெலும்பு இல்லாத அமைப்பாக இருக்குது. முக்கியமாக தயாரிப்பாளர் சங்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நழுவுறாரு. என்ன அதை இவங்களுக்கு ஆதரவாக நம்ம பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக நழுவுறாரு. என்னன்னா, ஜனநாயகனுக்கு ஆதரவாக பேசிட்டோம்னா திமுக மேலிருந்து நம்ம மேலே கோச்சுக்குமே அப்படிங்கிறதுனால ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட இந்த அநீதியையே ஆதரிக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இதில் என்னன்னே நமக்கு தெரியல, அந்த படத்தில் என்ன இருக்கும்னு தெரியல, என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு அதில் இந்த என்ன பிரச்சனைன்னு தெரியாதா? ஃபோன் போட்டு கேளுங்க, என்னங்க பிரச்சனைன்னு கேளுங்க. அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னா நீங்கள் நேராக போய் போராட்டத்தில் ஆளாக தானே நீங்கள் நிற்கணும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான், இப்படிப்பட்ட சுயநலக்காரர்கள் தான் இந்த சினிமாவில் அதிகம் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சில நடிகர்கள் ட்வீட் போட்டாலும் ஒன்றிய அரசையோ அந்த தணிக்கை வாரியத்தை கண்டித்தெல்லாம் அறிக்கை போடல. விஜயண்ணா உங்கள் பக்கம் நிற்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது, நீங்கள் என்னைக்கு வந்தாலும் வெற்றி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா கொடுக்குற ட்வீட்டுகளை போடுறாங்களே தவிர ஒரு கட்ஸோட யாருமே போடவே இல்லை. தணிக்கை வாரியம் செய்வது தவறு அப்படின்னு யாருக்கும் சொல்றதுக்கு துப்பு இல்லை. என்னன்னா, இவங்க படம் தணிக்கைக்கு போகும்போது செக் வச்சிருவாங்கங்கள பயம். இன்றையோட முடிவுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் கொஸ்டின், இந்த இக்கட்டான சூழ்நிலை படம் வரல, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விஜய் அவர்கள் இந்த சுச்சுவேஷனை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸில் இந்த தணிக்கை வாரியம் விளையாண்டது விஜய்க்கு வந்து பாதகம் இல்லை, விஜய்க்கு வந்து சாதகம் தான். அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சரியாக எடுத்துகிட்டு போகணும். இங்கே பாருங்க, நான் வந்து பாஜகவுடைய நண்பன் இல்லை, பாஜகவுடைய எதிரி, அதனால தான் இந்த படத்தை வைத்து என்னை முடக்க பார்த்தாங்க, எங்கிட்ட இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, இப்படி பேரம் பேசினாங்கிற அந்த மறைக்கப்படுகிற உண்மைகளை மக்கள்கிட்ட வந்து ஒரு வெளிப்படையாக பேசணும். புரியுதா இல்லையா? அது வந்து அரசியலுக்கு அவருக்கு பெரிய அளவில் ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஜனநாயக படம் இன்னைக்கு வந்திருந்தா என்ன கலெக்ட் பண்ணுமோ அதை விட அதிகமாக அது என்றைக்கு வந்தாலும் கலெக்ட் பண்ணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.